ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது நம்மளுக்கு ஸ்ட்ராடலா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்லா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராடலா எடுக்கிறதுக்கு எப்பவுமே என்ன செய்வீங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுல காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ, எந்த ஸ்ட்ரைக்ல ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ இதுல பார்க்கும்பொழுது 24,300 அப்படின்றதுலாம் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது 82ம் புட் ஆப்ஷன் வந்து 98ம் இருக்கு. அப்ப இதுல தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. அப்ப 24,300 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஓடிஎம் அப்படின்றத எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிளா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 24,300ல இருந்து 24,400 அப்படின்றது கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் ஆகும். 24,200 புட் ஆப்ஷனுக்கு ஓடிஎம் ஆகும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, கிடைச்சிரும். ஓகே. அதாவது புட் ஆப்ஷனோட பிரீமியத்தை வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணணும். கால் ஆப்ஷனோட பிரீமியத்தை வந்து ஸ்ட்ரைக்ல இருந்து பிளஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் நம்மளுக்கு. அந்த இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளோட லெவல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே. ஸோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது இதுல சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 24,283 அப்படின்ற லெவலில் கிடைச்சிருக்கு. R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,381, R2 24,441 அப்படின்ற லெவல் இருக்கு. S1 24,201 அப்படின்ற லெவலும், S2 24,143 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 920 ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி என்ன செய்வோம், லெவல்ஸ் அப்படின்றத மாற்றுவோம். 920 ஸ்டாண்டர்ட்னா என்ன ப்ரோ, அது இந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்றது அப்படின்றது இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு 920க்கு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கோ, இப்போ நம்ம எடுத்தோம் இல்லைங்களா ஒரு லெவல்ஸ், ஸோ அதே மாதிரி 920க்கு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணுங்க, இந்த லெவல்ஸை வந்து எடுக்கணும். சேம் தான். சரிங்களா? அதே 100 பாயிண்ட் ஓடிஎம் 100 பாயிண்ட் ஓடிஎம் எடுத்துட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல என்ன, அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் இருக்குது இல்லையா, ஸோ அந்த க்ளோசிங் தான் வேணும். அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸை வந்து எடுத்துட்டு இப்போ நான் காட்டுறேன். ஸோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங். ஓகேங்களா? இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மட்டும் இருக்கு இல்லையா, இப்போ நம்மளுக்கு இதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்னு வச்சுக்கோங்க. 24,300 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கு. நம்மளுக்கு ஒரு கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, நம்மளோட லெவலுக்கு மேல போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துருக்கோமா. அப்போ இந்த கேண்டிலோட க்ளோசிங் என்ன, இப்போ இந்த கேண்டிலோட க்ளோசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 115. அப்ப அந்த 115 என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே வந்து என்ன பண்ணணுங்க, 24,300ல பிளஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸ்ல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு 920 ஸ்ட்ராடல். சரிங்களா? அதே போலதான் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்ல என்ன செய்யணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம 100 பாயிண்ட் ஓடிஎம் எடுத்துட்டு பிளஸ் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னதுங்க, 920 ஸ்ட்ராடலோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ இதுல பார்ப்போம். ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா மிட் ரேஞ்ச் என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா 90 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருக்கு. R1 149, R2 186, R3 223 அப்படின்ற லெவல் இருக்கு. S1 48, S2 36, S3 24 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி நம்ம இதே சேம் லெவல்ஸ் தானே சேர்ப்போம், யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதே சேம் மெத்தட் தாங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல என்ன செய்யலாங்க, நம்ம இந்த லெவல்ஸை அப்ளை பண்ணி செக் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.